விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பூரண கொழுக்கட்டை சூப்பரா நல்ல சாஃப்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு 3/4 கப் வெல்லத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தேங்காவும் வெல்லமும் நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா அதோட ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்து கலந்து வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். இன்னொரு பேன்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதி வரும்போது 1 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். மாவு நல்லா திரண்டு பேன்ல ஒட்டாம வரும்போது வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு கையில நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை மோதகம் மோல்ல இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். மோதகம் அச்சுல போட்டு விட்டுட்டு நல்லா கை வச்சு பிரஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு பூரணத்தை வச்சு நல்லா உள்ள வந்து ஃபில் பண்ணி விட்டுட்டு அழகா வெளியே எடுத்தீங்கன்னா சூப்பரான தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். 10 நிமிஷம் போல இட்லி சட்டியில ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா சூப்பரான தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி. இந்த விநாயகர் சதுர்த்தி இதே போல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்